கிச்சனில் பயன்படும் ஸ்க்ரப்புகள் நம் வீட்டு சுத்தம் மற்றும் சமையல் பொருட்களை துலக்க பயன்படுத்தப்படும் அவசியமான சாதனமாக இருக்கின்றன. ஆனால் அதனை சரியாக பராமரிக்காமல் அதில் கிருமிகள் கூடி நம்முடைய உடலுக்கு தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆபத்து இருக்கிறது. கிச்சன் ஸ்க்ரப்பில் உள்ள கிருமிகள். ஸ்க்ரப்புகள் அடிக்கடி ஈரமாக இருப்பதால் அவை கிருமிகள் வளர்வதற்கான மிகச்சிறந்த இடமாக மாறுகின்றன. சில பொதுவான கிருமிகளான ஸ்டெபிலோகோக்கஸ் ஆரியஸ் என்ற கிருமியால் தோல் தொற்று மற்றும் உணவு பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது. சால்மோனெல்லா இது பொதுவாக மசாலா மற்றும் மாமிச உணவுகளில் காணப்படும் கிருமி. அது ஸ்க்ரப்பின் மூலம் பரவும். ஈ கோலை இதன் மூலம் குடல் தொற்றுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. பசிட்டோமோனஸ் இது சருமத்தில் மற்றும் கண்ணில் தொற்றுகளை உருவாக்கும். ஒரு மாதத்திற்கு மேல் பயன்படுத்தப்படும் ஸ்க்ரப்பில் ஒரு சதுர சென்டிமீட்டர் பகுதியில் 50 கோடி முதல் 1 பில்லியன் கிருமிகள் வரை இருக்கும் என்பதை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த கிருமிகள் உடலுக்குள் செல்வதால் பல உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அவற்றை விரிவாக பார்க்கலாம். குடல் மற்றும் ஜீரண அமைப்பு. இந்த கிருமிகள் உணவுடன் கலந்து வயிற்றுக்கு சென்றால் வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி போன்ற ஜீரண கோளாறுகள் ஏற்படும். சில சமயங்களில் கடுமையான உணவு பொழுத்தல் ஏற்பட்டு ஆபத்தான நிலை உருவாகும். இரத்தம் மற்றும் உடல் உறுப்பு. சல்மோனெல்லா மற்றும் ஈகோலை போன்ற கிருமிகள் இரத்தத்தில் கலந்து ஷீப்சிஸ் எனப்படும் மோசமான நிலையை உருவாக்கும். இதனால் கல்லீரல், குடல் மற்றும் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. தோல் மற்றும் மேல் அடர்த்தி. கைகளை சிறிது நேரம் கழுவாமல் வைத்தால் ஸ்க்ரப்பில் இருந்து கிருமிகள் தோலுக்குள் செல்லும். இது அரிப்புண், பொடுகு மற்றும் தோல் அழற்சி போன்றவை உருவாக்கும். எதிர்ப்பு சக்தி குறைபாடு. இந்த கிருமிகள் அடிக்கடி உடலுக்குள் செல்லும் பொழுது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. மேலும் நோய்க்கு சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பாதுகாப்பு முறைகள். கிச்சன் ஸ்க்ரப்பில் கிருமிகளை குறைத்து சுத்தமாக வைத்திருக்க சில முக்கிய வழிமுறைகளை பார்க்கலாம். ஸ்க்ரப்பை மாற்றும் நேரம். ஒரு ஸ்க்ரப்பின் காலக்கெடு 1 மாதம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை ஸ்க்ரப்பை தண்ணீரில் கொதிக்க வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். வேறு ஸ்க்ரப் வகைகள். சிலிகான் ஸ்க்ரப் கிருமிகள் ஒட்டாத சிறந்த தேர்வு. தேங்காய் நார் ஸ்க்ரப் இயற்கையானதா இருந்து காற்றோட்டம் ஏற்பட வைக்கிறது. கிருமி நாசினி பயன்பாடு. ஸ்க்ரப்பை கொதிக்க வைத்த பின் சிறிது சோப்பு அல்லது கிருமி நாசினி பயன்படுத்த வேண்டும். ஸ்க்ரப் பயன்பாட்டு முறை. ஒரு ஸ்க்ரப்பை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. உணவு பொருட்களில் பயன்படுத்திய ஸ்க்ரப்பை இறைச்சி மற்றும் காய்கறிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. நாம் தினமும் பயன்படுத்தும் கிச்சன் ஸ்க்ரப்புகள் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் உடல் உறுப்புகளை மிக தீவிரமாக பாதிக்கும் ஆபத்தை உருவாக்கும். இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஸ்க்ரப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கிச்சன் ஸ்க்ரப்பை மாற்றுவதையும் பராமரிப்பதையும் தவறாமல் செய்யுங்கள்.